குட்டீஸுக்குமே ஜெல்லினா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஆனால் நம்ம அதை வெளியே வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்ப்போமா. நான் 5 கிராம் அகர் அகர் எடுத்துருக்கிறேங்க. இது குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்துருக்கிறேன். இதையுமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/2 லிட்டர் போல் இளநீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஸ்வீட்டுக்காக ஜீனி எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் இது செய்ய தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா. நான் அகர் அகரை எடுத்து அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்கங்கே ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா அகர் அகர் அவ்வளோவுமே கரைஞ்சிரும். இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இளநீர் இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நம்மக்கிட்ட இருக்கிற ஜீனியுமே தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் இதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும் அப்படின்றனால ஃபில்டர் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறலாம். இது கூட நான் நொங்குமே சேர்த்துக்கிட்டேங்க. அதாவது நொங்கை அதுக்கு மேலே உள்ள தோலெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு நொங்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அகர் அகரை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஜா சீடையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற நொங்கையும் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த அகர் அகர் டெண்டர் கோகனட் புட்டிங் ரெடி ஆயிருங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இளநீர் நொங்கு பிடிக்காத குட்டீஸ்க்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது, ஈஸியாகவே முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட சப்ஜா சீடு நொங்கு எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குங்க. இதை கட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகுது. டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.